இன்னைக்கு நம்ம ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது என்ன ஆசாரியத்துவ ஆசீர்வாதம்? நிறைய பேருக்கு ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்குள்ள வித்தியாசம் தெரிகிறது கிடையாது. நிறைய நேரம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் யாருமே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறதே கிடையாது. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, இதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கும் ஜபத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும் பாருங்க. சில நேரத்தில் உங்களுக்கு ஜபம் தேவைப்படுறது கிடையாது, சில நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தேவைப்படுறது என்னவா இருக்குன்னா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிளில் இந்த ஆசீர்வாதத்தினுடைய, இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவத்தை நிறைய இடத்துல எழுதியிருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு டைரக்டா ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை நோக்கி இப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆசாரியர்கள்லாம் பார்த்து நீங்க இப்போ இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க அப்படின்றார். எப்பா டைரக்டா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க கர்த்தர்கிட்ட இருந்து. இப்போ கர்த்தரே சொல்றாரு நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்றார். இதனுடைய முக்கியத்துவம் வேதத்துல எழுதியிருக்கு பாருங்க. இதை எடுத்து நம்ம வாசிச்சா உங்களுக்கு புரியும் ஏன் இதுக்கு பைபிள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. என்னாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனம், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்றார். என்ன ஆண்டவரே, நீங்களே இந்த ஜனங்களை டைரக்டா பிளஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் ஏன் இந்த ஆசாரியன் வந்து ஆசீர்வதிக்கணும்? நிறைய பேர் இதை தான் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீங்கள் பண்ணுற சில ப்ரேயர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதை இந்த ஆசாரியர்கள் ஜெபம் பண்ணும்போது பிளஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் முக்கியம். உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன சில வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் சொல்ல சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதை எல்லாத்தையும் இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் மேலே வந்து அமரும் பொழுது, இதுதான் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்னா, இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் மேலே வந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகும் பாருங்க. இதை நான் சொல்லலை, இது வேதத்தில் உள்ள ஒரு காரியம் தான். ஆண்டவரே கூப்பிட்டு சொல்கிறாரு ஆசீர்வதிங்க அப்படின்றாரு. நம்ம ஒரு சம்பவத்தை வாசித்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ அண்ணாள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ரொம்ப நாள் பிள்ளையே கிடையாது. இவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க அப்படின்றாங்க. இப்போது அந்த ஏலின்ற நபர் அங்கே இருக்கிறார் பாருங்க, இவர் யாருன்னா ஆசாரியன். இந்த ஏலி என்ன பண்ணுறாருனா இந்த அண்ணால ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சோன்னே இவங்க எதை ஜெபம் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அது அவங்களுக்கு உடனே கிடைக்குது. இதை நம்ம எடுத்து வாசிச்சா இன்னும் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம், அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். இங்க ஏலி என்ன சொல்லலை அப்படின்னா கர்த்தர் உனக்கு கட்டளை இடலாம் அப்படின்னு சொல்லலை, கர்த்தர் ஒருவேளை செய்யலாம் அப்படின்னு சொல்லலை, கர்த்தர் கட்டளை இடுவாராக. அப்போ இந்த அண்ணாளுடைய ஜெபம் ரொம்ப நாளா என்ன இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ ஏலியினுடைய ஆசீர்வாதம் இந்த ஜெபத்தோட மிக்ஸ் ஆகும்போது அது செயல்பட ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் அண்ணாளை நினைவு கூர்ந்தார். அப்போ இங்க நடந்தது என்ன? அப்போ ஏலியோடைய ஆசீர்வாதம் இந்த ஜெபத்தின் மேல பட்ட பொழுது அது உடனடியாக செயல்பட ஆரம்பிக்குது. சில நேரத்தில் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எனக்காக பிரேயர் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்ல வேண்டியது இல்லை, என்ன ஆசீர்வதிங்க, இந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், இதை நீங்க வந்து பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் அப்படிதான் செயல்படும். சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரேயர் பண்ணுங்கள், நான் வெளிநாட்டுக்கு போகணும், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அதெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிரும். அப்போ தான் அவங்கள கடைசியாக பார்த்ததா இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம அவங்கள என்னென்னு விசாரித்தோம் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு பாஸ்டர் ஆண்டவருடைய கிருபையால் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க ப்ரேயரோடு போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், அப்படி உங்களுக்கு ஒன்று கிடைக்குதா,
இதை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஆசாரியன் அதை ஆசீர்வதிக்கும் பொழுது அது இன்னும் அநேகமாக பெருகும் பாருங்கள். இப்போ அப்படி தான் இங்கே நடக்குது. இப்போ ஏலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்னால ஆசீர்வதிக்கிறார். இது குழந்தைக்கு மட்டும் கிடையாது. சாமுவேலை இந்த தீர்க்கதரிசியாக இவங்க ஒப்பு கொடுத்துட்றாங்க. இவங்க இந்த சபைக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க. இவர் வளர்ந்து வந்துடுறாரு. இப்போது மறுபடியும் குழந்தைக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏலியின் இடத்துல வர்றாங்க, பிளஸ் பண்ணுறதுக்காக, ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக. இப்போ வர்றப்போ ஏலி எந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை கூறுறாரு அப்படின்னு பாருங்க. 2வது அதிகாரம் 20வது வசனம். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பந்தரித்து. அப்போ 2வது தடவையும் இந்த அன்னாள் ஏலிட்ட போகும்போது இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தினால இவர் ஆசீர்வதிக்கிறாரு. மறுபடியும் போட்டிருக்கு கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ சிலருக்கெல்லாம் தேவைப்படுறது ஜபம் கிடையாது, ஆசீர்வாதம். இப்போ யாராவது பிள்ளை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்னா, என்ன ஆசீர்வதிங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை என் மேலே கட்டவிழ்த்து விடுங்க. இதோ கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு இருக்கு. அது ஒரு பிளஸ்ஸிங்கு, அது ப்ரேயர் கிடையாது. என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறப்போ ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசும்பொழுது அந்த ஆசீர்வாதம் செயல்பட ஆரம்பிக்கும் பாருங்க. சிலருக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்குது, நிறைய தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாத்தின் மேலேயும் இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் படும் பொழுது அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, பாஸ்டர் எனக்கு அப்படிலாம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு யாருடைய ஜெபமும் வேண்டாம், எனக்கு யாருடைய ஆசீர்வாதமும் வேண்டாம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் சொல்லவா, ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு நபரையே ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்குது. இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை ஆண்டவரே டைரெக்டாக அழைத்திருக்கிறாரு, டைரெக்டாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. தேசங்களுக்கு ஒன்றை நான் தகப்பனாக்குவேன்றாரு, ஜாதிகளுக்கு ஒன்றை தகப்பனாக்குவேன்றாரு. இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உடைய ஆபிரகாமையே மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர் வந்து ஆசீர்வதிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆபிரகாம் மேலே கூறப்பட்ட இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு ஆசாரியன் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் செயல்படும். ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் இந்த ஆசாரியனை பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறார், அவனுடைய வாயை பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலிருந்து வேதத்தை தேடுவார்களே அப்படின்னு போட்டிருக்கு. சில பாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்க ஏன் நல்லா இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பாஸ்டர் சபிக்கிறதுனால தான். ஆசாரியனுடைய வாயிலிருந்து சாபம் கிடையாதுங்க, ஆசீர்வாதம். ஜனங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தை புறப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இன்னும் நீங்கள் போய்கிட்டு இருக்கிற சில சபைகளில் மாற்றமே ஏற்படாமல் இருக்குது. உங்களை நோக்கி அந்த பாஸ்டர் ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு ஆசாரியனாக நின்று ஆசீர்வதிக்கும் பொழுது அது செயல்பட ஆரம்பிக்கும். பிரதர், பழைய ஏற்பாட்டில் தான் இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதம்லாம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் நம்மளை அவருடைய இரத்தத்தினால கழுவி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வச்சிருக்கிறாராம். ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குதுங்க. ஏதோ ஒரு பாஸ்டர் தான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது பாருங்களேன். சில நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம். சில தாய்மார்கள்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க பாருங்க, பிரதர் என் பிள்ளை வந்து கெட்டு போய் குட்டி சோறாக இருக்கிறான், அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், ஃபுல்லாக குறை பேசுறது பாருங்க. அவனை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. அவன் என்னவா மாறணும் அதை சொல்லி ஆசீர்வதிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்களான்னு பாருங்க, அவங்க தலையில் கை வைங்க, அவங்களுக்காக ஜபம் மட்டும் பண்ணாதீங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா ஜபம் பண்ணுறோம், ஜபம் பண்ண வேண்டியது அவசியமும் இருக்குது, அதையும் காட்டிலும் ஆசீர்வதிக்கிறதும் அவசியமாக இருக்குது பாருங்க. பைபிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவத்தை எல்லா இடத்துலையும் பேசியிருக்குங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு ப்ரேயர் கிடையாது, ஆசீர்வதிக்கிறது அவசியமாக இருக்குது. அதனால தான் இந்த ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் ஈசாக்கிட்ட இருந்து யாக்கோபிட்ட ஆசீர்வாதம் போகுது, யாக்கோபிட்ட இருந்து இந்த 12 கோத்திரங்கள்ட்ட ஆசீர்வாதம் போகுது. ஜபம் போகல, ஆசீர்வாதம் போச்சு. ஏன் ஆண்டவர் ஒரு ஆசாரியன் வழியாக ஆசீர்வதிக்கணும்? ஆசாரியன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தலைவர். அது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு மெய்ப்பராக இருக்கலாம், ஒரு சுவிசேஷகராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சில காரியங்கள் நடக்கும். ஏன் இவங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். எதற்குனா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான், உங்களை சபிக்கிறதற்காக கிடையாது. பாருங்க, அவங்க சில நேரம் கூறும் பொழுது அவங்க மேல சொல்லப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதம் உங்க மேலேயும் கடத்தப்படும். பாருங்க, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வதிங்கன்றாரு. இந்த ஆரோனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 133 அதிகாரம் 2வது வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்க கட்டளையிடுகிறார்? இந்த ஆவிக்குரிய தலைவர்கள் மேல சில ஆசீர்வாதத்தையும் சில அபிஷேகத்தையும் கட்டவிழ்த்து விடுகிறாரு. நீங்க பாக்குறீங்களா, எங்க பாஸ்டர் வந்து நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு, சில காரியத்துல எக்ஸலண்டா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்க வழியா உங்க மேல அது கடத்தப்படணும், அது பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ சில நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போயிட்டு எனக்கா ப்ரேயர் பண்ணுங்கன்றீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ரேயர் கிடையாது, அவங்க மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அவங்க மேலே வரணும். பாருங்கள், நான் நிறைய ஊழியக்காரங்கள்லாம் பார்த்துருக்குறேன், சில தீர்க்கதரிசிகளை பார்த்துருக்குறேன். அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிஃப்டெல்லாம் இருக்காது, பெரிய வரங்கள்லாம் செயல்பட மாட்டாங்க, ஆனால் அவங்க பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னு அவங்கள நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு மேலே இருக்கிற ஊழியக்காரவங்களை நோக்கி நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம், அந்த தீர்க்க தரிசனம் இவங்க லைஃப்ல செயல்பட ஆரம்பிக்குது. பாருங்க, நான் எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேங்க. சிலர்லாம் கிஃப்ட் அவங்களுக்கு ஒரு வரமுமே இருக்காது, ஆனால் ஆண்டவர் அவங்கள அவ்வளோ ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சில ஊழியக்காரவங்ககிட்ட சில பிளெஸ்ஸிங்கை வாங்கியிருப்பாங்க. பாருங்க, அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்கோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்கள் எனக்கா ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்றீங்க. இந்த முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கிற ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்காள், ஈசாக்கினுடைய மனைவி. இவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பாருங்க, ஒருத்தர் யாக்கோபு, இன்னொருத்தர் ஏசா. இந்த ஏசாவை பற்றி வேதவசனம் போட்டிருக்குது. அவர் வேட்டைக்காரராக இருந்தாராம். அவருக்கு பயங்கர திறமை, அவர் ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் யாக்கோபு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட பெரிய திறமைலாம் கிடையாது, அவன் கூடாரவாசி அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஏசாவை பற்றி போடும்பொழுது அவன் பயங்கர திறமைசாலின்னு போட்டிருக்கு. ஆனால் இவன்கிட்ட அந்த அளவுக்கு திறமை கிடையாது. இங்கே திறமையில் ஒன்றை வாங்க முடியாததை ஆசீர்வாதத்தில் ஒன்றை வாங்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோப். இப்போது ரெபேக்கால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏசாவை உங்கள் அப்பா தகப்பனாகிய ஈசாக்கு ஆசீர்வதிக்க போகிறாரு, நீ என்ன பண்ணிரு, அந்த ஆசீர்வாதத்தை நீ ஆட்டையை போட்டுரு அப்படின்றாங்க. ஏன்னா ரெபேக்காலுக்கு தெரிஞ்சிருக்கு, தன்னுடைய பலத்தில் தன்னுடைய முயற்சியில் எதை செஞ்சு வாங்க முடியாதோ ஆசீர்வாதத்தில் அதை ரொம்ப சுலபமாக சுதந்திரித்துக்கலான்றது தெரியுது. அதனால தான் ரெபேக்கால் சொல்கிறாங்க அதை ஆட்டையை போட்டுரு அப்படின்றாங்க. ஸோ யாக்கோபு என்ன பண்ணிடுறாருன்னா அதை ஆட்டையை போட்டுறாரு. பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடுறாரு. பாருங்க, அவருடைய லைஃப்பில் ஏசாவோட அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுறாரு. ஏன் அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய தலைமுறைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களா அப்படின்றத பாருங்கள். ப்ரேயர் பண்ணுறத சொல்லலை, அவங்க தலையில் கை வச்சு நீங்கள் உங்களுடைய பாஸ்டர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்குறீங்களா? ஒரு பிஸ்னஸை துவக்குறீங்களா? இதை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஊழியக்காரவங்களை பார்த்தேன், ஆண்டவர் அவங்கள நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாருன்னா என்ன தெரியுமா பண்ணுவேன்? அவங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற சிறந்த ஒரு காணிக்கை, சில நேரம் நான் என் பர்ஸை எம்டி பண்ணியிருக்கேன், சில நேரம் என் அக்கௌண்ட்டை நான் எம்டி பண்ணியிருக்கேன், சில நேரம் என்கிட்ட என்ன பெஸ்ட்டாக இருக்கோ என்னுடைய பல வாட்சை நான் விதைச்சிருக்கேன், என்னுடைய ரிங்கை விதைச்சிட்டு சொல்லுவேன் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கள ஆண்டவர் சில விஷயத்தினால ஆசீர்வதிச்சிருக்காரு. பாருங்க, அவங்ககிட்ட போய் ப்ரேயர் பண்ணக்கூடாது, ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறப்போ அவங்க மேலே என்ன ஊற்றப்பட்டிருக்குதோ, எந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அது உங்கள் மேலே பகிர்ந்தளிக்கப்படும். பாருங்கள், சில நேரத்தில் ஊழியக்காரங்க உங்களை பிளஸ் பண்ணுறப்போ என்ன நடக்கும்னா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது சில பிஸ்னஸில், சில பொருளாதார காரியத்தில்,
சில சிலர்லாம் பிள்ளை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த ஒரு வருஷத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்திலேருந்து நின்று பேசுகிறேன். உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாவதாக, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. உங்கள் பிஸ்னஸில் நகரவே முடியலையா? இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஒரு வேகம் அதில் உண்டாவதாக. உங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதா? நான் சொல்கிறேன், இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். உங்களுக்கு வேலைகள் கிடைப்பதாக. பிரதர், லைஃப்பில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டாரு. இப்போ நான் அந்த வாக்கு தத்தங்கள் மேலே ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் அதை செயல்படுத்துவதாக அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு பார்க்குற நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள். சிலருக்கு செயல்பட ஆரம்பிக்குது. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் நான் ப்ரேயர் பண்ணி பிளஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் இவங்க லைஃப்பில் செயல்படட்டும், இவங்களுடைய குடும்பங்களில் செயல்படட்டும், இவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட செயல்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இவங்க கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் இந்த ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் வருவதாக என்று நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எதெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, எப்படி அண்ணால் ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு பதில் வந்துச்சோ, அதே மாதிரி இவங்க வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தின் மேலேயும் இந்த பிளஸ்ஸிங்கை நான் இப்போவே கட்டவிழ்த்து விடுகிறேன். அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகட்டும், அதெல்லாம் செயல்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். பெரிய சாட்சிகள் இந்த வழியாக எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க. அவங்களும் பார்த்து இதை ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, அதற்காக ரொம்பவே நன்றி. இந்த வார்த்தைகள்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்காக நீங்களும் விதைக்கலாம். நிறைய பேர் இந்த வார்த்தைகளுக்காக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே விதைச்சிக்கிட்டே வரீங்க. உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பங்காளராக மாறலாம். கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்டர்நேஷ்னலாக நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அக்கௌண்ட் நம்பர் கீழே இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்டர்நேஷ்னலாக பார்க்குறவங்க பேபாலை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். அல்லது வெஸ்டர்ன் யூனியனை பயன்படுத்தியும் நீங்கள் என்ன பண்ணலாம், அனுப்பிச்சி வைக்கலாம். அதுக்கான டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். நிறைய பேர் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்காக சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க, எல்லாரும் காலும் என்னால் எடுக்க முடியல. ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நான் கண்டிப்பான விதத்தில் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்குவேன். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய மீட்டிங்கான டீட்டெயிலும், எங்கெங்கே வரேன்ற மீட்டிங் டீட்டெயில்ஸும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் கம்ப்ளீட்டாக வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.